திருவன் சரணம். நமோ தஸ்ஸ பகவதோ அரஹதோ சம்மா சம்புத்தஸ்ஸ. அதிகௌரவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தோத்பாதோ ஆர்யன் வான்சவின் பாத நமஸ்காரம். இப்போது நாங்கள் பார்ப்போம், கண் தான் உலகம் என்று பகவான் புத்தர் அவர்கள் போதிக்கிறார்கள். கண் இல்லை என்றால் உலகம் ஒன்று இல்லை. கண் தான் உலகம். கண் தான் உலகம் அப்படின்றத நாங்கள் கொஞ்சம் விரிவாகவும் கொஞ்சம் தெளிவாகவும் பார்த்தா தான் இது உண்மை புரிய வரும். இது எப்படி, இந்த கதை எப்படி உருவானுச்சு அப்படின்றத. கண்ணால் பார்த்து கண்களுக்கு தெரிந்ததை நாங்கள் வெளியில் இருக்கிறதுன்னு சொல்லி நினைக்கிறோம். கண்களுக்கு தெரிந்தது ஒரு ஒளி. கண்ணை திறந்து பார்க்கும்போது ஒளிதான் தெரிந்தது. அப்போ அந்த ஒளியால் சத்தம் ஒன்று கொடுக்கப்பட்டது. ஒளிக்கு, கண்களுக்கு தெரிந்த ஒளிக்கு ஒரு சமிக்கை, கண்களால் ஒரு சமிக்கை தான் காண முடிந்தது கண்களுக்கு. அந்த சமிக்கைக்கு ஒரு சத்தம் இணைகிறது. கண்களுக்கு தெரிந்த சமிக்கை, அங்கே சத்தமும் இணைகிறது. அப்போ சத்தமும் இணையும் போது தான் இது வாழை மரம், இது தென்னை மரம், இது மாமரம், இது பலாமரம். இப்போ கண்களுக்கு தெரிந்ததில் வாழை மரம் இருக்கலை, தென்னை மரம் இருக்கலை, பலாமரம் இருக்கலை, மாமரம் இருக்கலை. கண்களால் பார்ப்பதை, கண்களுக்கு தெரிந்ததை ஒரு சமிக்கையாக பார்க்காமல், கண்ணென்ற சென்சர் இயங்குவதனால, கண்ணை திறந்து பார்ப்பதனால அதற்குள் தெரிந்த அந்த சமிக்கை, கண்களுக்கு தெரிந்த சமிக்கை காதுக்கு கேட்ட சத்தம் சமிக்கை. சத்தமும் ஒரு சமிக்கை தான். இப்போ நாங்கள் இது அணிலின் சத்தம், இது சேவலின் சத்தம், இது காகத்தின் சத்தம், இது வாகனத்தின் சத்தம் அப்படின்று சத்தத்துக்கு ஒரு பெயரை போட்டு வச்சுருக்கோம். சத்தத்துக்குள் ஒரு உருவம் இருக்குது. கேட்டது வெறும் சத்தம்தான், ஆனால் அதற்கு நாங்கள் ஒன்றை சேர்த்து வச்சிருக்கோம், இணைத்து பார்க்குறோம். அப்போது கண் என்பது வர்ணத்தை சேமிக்கிறது. அப்போது அந்த வர்ணத்தில் ஒரு சமிக்கை மட்டும்தான் இருக்குது. காது என்பது சத்தத்தை சேமிக்கிறது. அந்த சத்தத்துக்குள் ஒரு சமிக்கை மட்டும்தான் இருக்குது. மூக்கு என்பது வாசனை மற்றும் துர்நாற்றத்தை சேமிக்கிறது. அதற்குள் ஒரு சமிக்கை மட்டும்தான் இருக்குது. அப்போ இது மல்லிகையின் வாசம், இது ரோஜாவின் வாசம், இது தாமரை பூவின் வாசம் அப்படின்ற அந்த வாசத்துக்குள் வந்தது ஒரு சமிக்கை. வாசனை என்பது ஒரு சமிக்கை, ஆனால் அதற்குள் அங்கே ஒரு சத்தமும் இணைந்து வருகிறது, வர்ணமும் இணைந்து வருகிறது. அப்போது இதே போலத்தான் சுவையில்
எந்த சாப்பாட்டை நாங்கள் சாப்பிட்டாலும் அதற்குள் ஒரு சமிக்கை தான் தோணுது. சமிக்கை ஒன்றை தான் எங்களால் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் அதற்குள் வாசனை கலந்து, சுவை கலந்து, வர்ணம் கலந்து, சத்தம் கலந்து, எல்லாமே கலவையாக அது இருக்கிறது என்ற துஷ்டியில் நாங்கள் பார்க்கிறோம். இதே போலத்தான் குளிர், உஷ்ணம், இறுக்கமான, பாரமான தன்மைகள். உடலுக்கு குளிர் ஏற்படும் போது அது ஒரு சமிக்கை. குளிர் என்ற சமிக்கை உடலுக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது. உஷ்ணம் என்பது ஒரு சமிக்கை, அதே உடலுக்கு உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இது வெயில் அதிகம், அதனால் சூடாக இருக்குது, வியர்க்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்கு ஒரு பெயரை போட்டு அதுக்கு ஒரு அடையாளத்தை காட்டி அதற்குள் நாங்கள் ஊடுருவி சென்று கொண்டிருக்கிறோம். இது குளிர்காலம், இது பனி அதிகம் அப்படின்றதுனால குளிராக இருக்குது அப்படின்றத நாங்கள் இந்த சமிக்கையை விட்டுடுறோம். சமிக்கையை விட்டுட்டு அதை பிடிச்சி கொள்கிறோம். இது குளிர்காலம், பனி அதிகம். அப்போ நாங்கள் சமிக்கையை அல்ல பார்க்கிறோம், சமிக்கையை அல்ல கேட்கிறோம், சமிக்கையை அல்ல உணர்கிறோம். அதனூடாக வந்த சத்தத்தை கேட்டு அதுக்கு சேவலின் சத்தம் என்று நாங்கள் அதுக்கு ஒரு உருவத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த உருவத்தில் நாங்கள் நிற்கிறோம். அந்த இடத்துல தான் நாங்கள் உருவாகி இருக்கிறோம். வர்ணத்துக்குள் நாங்கள் அந்த சத்தமும் இணைத்து அது சேவல் என்று சொல்கிறோம். கண்களால் ஒரு சமிக்கையை தான் உணர முடிந்தது, பார்க்க முடிந்தது. கண்ணை திறந்து பார்க்கும்போது குழந்தைக்கு இது மாமரம், இது வாழை மரம், இது சேவல், இது நாய் என்று குழந்தை சொல்லலை. கண்களுக்கு வர்ணம் தெரிஞ்சிச்சு குழந்தைக்கு. அது ஒரு சமிக்கை மட்டும்தான். அதற்கு உருவானது ஒன்று அங்கே இருக்கலை குழந்தைக்கு. அப்போது அப்படியாக இருக்கும்போது அங்கே ஒன்று இருக்கலை, கண்களுக்கு தெரிந்தது வெளியில் இருக்கலை. அது ஒரு சமிக்கையாக மட்டும் தான் இருந்தது. அப்போ அது உருவாகி இருக்காதனால அங்கே குழந்தையும் இருக்கலை. ஆனால் இங்கே என்ன நடந்து கொண்டு வருதுன்னு பார்த்தா அது சத்தமும் வர்ணமும் இணைந்த சமிக்கை ஒன்று தான். அப்போ மனம் என்ற சமிக்கை, இந்த 5 சென்சர்களும் ஒன்றாக இணைந்த மனதில் தான் நாங்கள் ஒரு சமிக்கையை ஏற்படுத்திக்கிறோம். சமிக்கை உலகத்தில் தான் நாங்கள் வாழ்கிறோம். இப்போ ஆடு என்றால் ஒரு சமிக்கை, மாடு என்றால் ஒரு சமிக்கை. ஆனால் அது வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். அந்த நினைப்பில் தான் நாங்கள் வாழ்கிறோம். உண்மையிலேயுமே சத்தத்துக்குள் சத்தம் இல்லை, வர்ணத்துக்குள் வர்ணம் இல்லை. இது ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. சத்தத்துக்குள் சத்தம் இல்லை, வர்ணத்துக்குள் வர்ணம் இல்லை. இது ஒரு சமிக்கை மட்டும்தான். ஆனால் அதை எங்களால் பிடிக்க முடியாதனால, எங்களுக்கு இதை காண முடியாதனால நாங்கள் இந்த இடத்துல மூழ்கி கிடக்கிறோம். அறியாமைக்குள்ள மூழ்கி தவிக்கிறோம். இன்றைக்கும் சத்தியத்தை உணர்ந்தவருக்குத்தான் இதெல்லாம் புரிய வருது. எல்லாமே சமிக்கை தான். உலகம் ஒரு சமிக்கை, அப்படி ஒன்று கிடையாது. கண்ணை திறந்து பார்ப்பதனால கண்ணுக்கு இருக்குது, கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். காதுக்கு கேட்கும் சத்தம் வெளியில் இருக்குன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். உண்மையிலேயுமே கண் என்பது ஒரு சென்சர் மட்டும்தான். கண்ணால் பார்ப்பது வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைக்கும் போது அதுதான் உலகம். அப்போ இதைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் கூறினார்கள், கண் தான் உலகம் என்று. கண் இல்லைன்னு சொன்னால் உலகம் ஒன்றும் இல்லை, காது இல்லைன்னு சொன்னால் உலகம் ஒன்றும் இல்லை, மூக்கு நாக்கு உடல் என்ற சென்சர்கள் இல்லைன்னு சொன்னால் உலகம் ஒன்றும் இல்லை. எங்கே இருக்குது உலகம்?
சென்சர்களால் தான் உலகம் உருவாகியிருக்கு. சென்சர்கள் இல்லைன்னு சொன்னால், சென்சர்கள் இயங்கலைன்னு சொன்னால் உலகம் எங்கே இருக்குது? உலகம் ஒன்று கிடையாது. நீங்கள் நினைச்சு கொண்டிருக்கீங்க உலகம் இருக்குன்னு சொல்லி. அதுதான் கூறினார், நீங்கள் நினைப்பது எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லி. நீங்கள் நினைப்பது எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லி சொன்னார். அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க. நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. உங்களுக்கு காரணம் என்னென்னா, உங்களால் சத்தியத்தை உணர முடியலை, சத்தியத்தை காண முடியலை. அதனால் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீங்க நீங்கள். ஆனால் இதுதான் உண்மை. இதை தவிர உண்மை ஒன்று கிடையாது. இப்போ டெட் பாடி ஒன்று இருக்குது, கண்ணும் இருக்குது, காதும் இருக்குது, சென்சர்கள் 5 இருக்குது டெட் பாடிக்கு. ஆனால் அதுக்கு உலகம் ஒன்று இருக்குதா? கண் இயங்கினாத்தான் அதுக்கு வர்ணம் தெரியும், காது இயங்கினாத்தான் அதுக்கு சத்தம் விளங்கும். சென்சர்கள் இயங்கினாத்தான் அதற்குள் உருவானது நாங்கள் வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறோம். சென்சர்கள் இயங்குவதனால. சென்சர்கள் இயங்காட்டி அது டெட் பாடி ஆகிட்டா அப்போ உலகம் ஒன்று இருக்குதா? இல்லை, அது வெறும் மரக்கட்டையை போலத்தான். அப்போ இந்த உடலில் நான் இருக்கிறேன்னு சொல்லி நினச்சி கொண்டு பார்ப்பது எனக்கு தான் தெரியுது, கேட்பது எனக்கு தான் தெரியுது, எனக்கு தான் கேட்குது, நான் தான் கேட்குறேன். மூக்குக்கு உணரும் வாசையை நான் தான் உணர்கிறேன், அது எனக்கு தான் உணரக்கூடியதாக இருக்குது. நாக்குக்கு உணரும் சுவையை நான் தான் சாப்பிட்றேன், நான் தான் அருந்துறேன் அப்படின்னு சொல்லி இந்த உடலுக்கு உணரும் குளிர், உஷ்ணம், இறுக்கமான, மென்மையான, பாரமான இந்த தன்மைகளை நான் தான் ஸ்பரிசிக்கிறேன், நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை நான் கோர்த்து கொண்டு எனக்குள் ஒரு கூட்டை கட்டி வைத்துக்கொண்டு அந்த கூட்டுக்குள்ளே தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். இதான் சிறை பிடிக்கப்பட்ட சிறை கைதிகளைப் போல நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறை பிடிக்கப்பட்டது யாராலும் அல்ல, நான் தான் சிறையை கட்டி வைத்து கொண்டிருக்கேன். எனக்கு நான் தான் சிறையை போட்டு அந்த சிறைக்குள் நான் தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். உண்மையிலேயுமே இங்கே யாருக்குமே சிறை அமைக்கலை. நான் தான் எனக்கு சிறை அமைத்து வைத்து கொண்டு அதுக்குள் வாழ்கிறேன். இந்த உண்மை கதை புரிய வராத வரைக்கும் நாங்கள் அந்த சிறையில் தான் இருப்போம். சிறை கைதிகளைப் போல நாங்கள் என்னாலும் சிறையில் இருந்து கொண்டு துன்பத்துக்குள் மூழ்கி தவிக்கிறோம். அப்போ இந்த உண்மையை புரிந்து கொண்டால்தான் எங்களுக்கு சிறையிலிருந்து சிறையை உடைத்து கொண்டு வெளியில் வர முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சிறைக்குள்ளே கிடந்து இந்த நாளும் சிறையில் இருந்து மூழ்கி மரணித்து போவோம். ஏன்னா சிறையில் இருப்பவருக்கு சிறையை தவிர வேறு உலகம் தெரியாது. இந்த கிணற்று தவளையை போல. கிணற்று தவளைக்கு தெரிந்தது கிணறு மட்டும்தான். அதுதான் உலகம், இதுதான் என்னுடைய உலகம், இதை தவிர உலகம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அந்த கிணத்து தவளை நினச்சி கொண்டிருக்கும். இதே போல தான் நீங்களும் வாழ்கிறீங்க, கிணத்து தவளையை போல். இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு உண்மை புரியும். கிணத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும், வந்து பார்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு உண்மை புரியும். அப்போ கண்ணால் பார்ப்பது வெளியில் இருக்குன்னு சொல்லி நினைப்பது உண்மையா? இல்லை, அது உண்மை கிடையாது. அதுதான் போலி, அதுதான் கற்பனை. அப்போ கற்பனையில் ஃபேண்டசியில் தான் நாங்கள் வாழ்கிறோம். அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கா? இல்லை, அது வெளியில் இல்லை. அப்படி ஒன்று எங்கேயுமே கிடையாது. நாங்கள் தமிழ் பேசுவதல்ல, இங்கிலீஷ் பேசுபவர் பேசுவார், ஹிந்தி பேசுபவர் அதை அல்ல பேசுவார், சிங்களம் பேசுபவர் அதை அல்ல பேசுவார். அப்போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பாஷை பேசும்போது அப்போ அவரவர் சொல்லும் பாஷை அவரவருக்கு உண்மையாக இருக்கிறது என்றால் அப்போ இங்கே எது உண்மை? எந்த பாஷை உண்மை? எந்த சத்தம் உண்மை? சத்தத்துக்குள் ஏதாவது இருக்கிறதா? அப்போது இப்போ சேவல் கூவுதுன்னு சொல்லி நாங்கள் இந்த சத்தம் கேட்கும்போது சேவல் கூவுகிறது என்று நாங்கள் சொல்கிறோம். அப்போ சத்தத்துக்குள் சேவல் இருக்கிறதா? சத்தம் சேவலா? உண்மையாகவே சத்தத்துக்குள் சேவல் இருக்கிறதா? இல்லை, அப்படி ஒன்று கிடையாது. அப்படி ஒன்று எங்கேயுமே இல்லை. நாங்கள் நினச்சி கொண்டிருக்கோம் இது சேவல் அப்படின்னு சொல்லி. சேவலை நாங்கள் சொல்வது சேவல் என்றால் சிங்கள மொழி பேசுபவர் சேவல் என்றால் கூறுவார். இங்கிலீஷ் பேசுபவர் சேவல் அன்று அல்ல கூறுவார்.
இந்தி பேசுபவர் சேவல் என்று அல்ல கூறுவார். அவர் வேறு வேறு சத்தங்களை போடுவார். அப்போ எது உண்மை? எதிலுமே உண்மை இல்லை. சத்தத்தில் உண்மை இல்லை. சத்தத்துக்குள் சத்தம் எனக்கு கேட்பது அல்ல. சத்தம் என்பது காதுக்கு விளங்குகிறது. அது ஒரு சமிக்கை மட்டுமே. சமிக்கையில் உண்மை இருக்கிறதா? இல்லை. அது ஒரு அடையாளம் மட்டுமே. இது புரிஞ்சு கொள்வது ரொம்ப கஷ்டம். ஆனால் புரிஞ்சு கொண்டீங்க சொன்னால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. புரிஞ்சு கொள்ளத்தான் நாங்கள் மனிதனாக பிறந்திருக்கிறோம். மனிதனாக பிறந்ததின் மகத்துவம் இங்கே தான் இருக்குது. இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வதில் தான் அவர் இந்த சிறையிலிருந்து விடுதலை பெறுகிறார், விமோச்சனம் அடைகிறார். அப்போது அதற்கு தான் நாங்கள் மனிதனாக பிறந்திருக்கிறோம். துர்லபம் மனுசத்தம் துர்லபம் சத்தர்ம ஸ்ரவணம் துர்லபம் பிரதிரூபதேச வாசோச்ச துர்லபம் சனசம்பத்தி. துர்லபமான மனித பிறவியில் துர்லபமான சத்திய தர்மம் இன்றைக்கு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அதனூடாக நீங்கள் விமர்சித்து பாருங்கள், இதன் உண்மை என்ன, யதார்த்தம் என்ன, நடைமுறை பக்கம் வந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது இன்னும் ஆழமாக போகுது. இந்த கதை வந்து ரொம்ப 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 ஆழமாக போகிற கதை. அப்போ உங்களுடைய கேள்விகள் வந்தால் தான் எங்களுக்கு அந்த கேள்விகளுக்கு ஏற்றது போல் பதில்கள் வெளியில் வரும். கேள்விகள் வரணும்னு சொன்னோம், பதில்கள் என்பது மறைந்து போயிடும். அப்போ நீங்கள் இந்த புத்தோத்பாத தமிழ் சத்திய தர்ம போதனையில் கேட்குற நீங்கள் உங்களுக்கு எழும் கேள்விகளை நீங்கள் கேட்கணும். வெறுமனே பாட்டு கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு போனீங்க சொன்னால் ஒரு கமெண்ட் இல்லை, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்ல மாட்டேன்றீங்க. இது உங்களுக்கு புரியுதா புரியலையா அப்படின்றதையும் சொல்ல மாட்டேன்றீங்க. ஆனால் கேட்குறீங்க, கேட்டுகிட்டே தான் போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ இதை உங்களுடைய கேள்விகள் வரணும். கேள்விகள் வரத்தான் பதில்கள் வெளிவரும். அப்போ தான் சத்தியம் என்பது விவரிக்கப்படும். விவரித்தோ விஜட்டித்தோ கேள்விகள் வந்தால் பதில்கள் வரும். நாங்கள் வெள்ளிக்கிழமை இலங்கை நேரப்படி காலையில் 8 மணிக்கு தர்ம கலந்துரையாடலை நாங்கள் தொடர்ந்து செய்து வரோம். அப்போ உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த கலந்துரையாடலுக்கு உங்களுக்கு கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டு இந்த தர்மம் பற்றின சத்தியம் பற்றின கேள்விகளை உங்களுக்கு கேட்கலாம். அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா தான் அதுக்கான பதில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த பதிலோடாக நீங்கள் உலகம் உண்மையா இல்லை உலகம் என்பது உண்மையாகவே சென்சர்களால் உருவானதா என்பதை உங்களுக்குள் புரிஞ்சு கொள்ள முடியும். இது உங்களுக்குள் நடக்கும் கதை, வெளியில் எங்கேயும் நடக்கும் கதை அல்ல. இது உங்களுக்குள் நடக்கும் கதை. உங்கள் பக்கம் நீங்கள் திரும்பி பார்க்கணுமா இருந்தால் நீங்கள் சத்தியம் பற்றி தெரிஞ்சு கொள்ளணும். சத்தியம் பற்றி தெரிஞ்சு கல்யாண மித்சவின் உதவியில் உங்கள் பக்கம் நீங்கள் திரும்பினீங்க சொன்னால் அப்போ உங்களுக்கு நீங்கள் அகப்படாமல் போவீங்க, உங்களுக்கு நீங்கள் இல்லாமல் போவீங்க. அப்போது நீங்கள் இல்லாமல் உங்களால் இந்த உலகில் வாழ முடியும், நீங்கள் இல்லாமல் உங்களுக்கு வாழ முடியும். அப்போ அது வெறும் சென்சர் சிஸ்டம் மட்டும்தான். அப்போது அந்த சிஸ்டத்துக்குள்ளே ஈகோ இல்லை, ஆணவம் இல்லை, அகங்காரம் இல்லை, சாமானியமான எளிமையான வாழ்க்கை, மன மகிழ்ச்சி, மன நிம்மதி, ஆறுதல். அப்போ இது எல்லாமே இந்த சத்தியத்தை புரிந்து உணர்ந்ததன் ஊடாகத்தான் வருகிறது. இப்போ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும். மனிதனாக பிறந்த நீங்கள் சத்தியத்தை புரிஞ்சு கொள்ளணும், சாந்த சுவையில் வீட்டிருக்கணும். இப்போ இதுதான் எங்களுடைய பகவான் புத்தர் அவர்கள் உலகத்துக்கே போதித்தார். உலகத்தில் உள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் நிர்வாணம் அடைய வேணும், துன்பத்திலிருந்து மீள வேணும். ஏன்னா அந்த மனிதன் எவ்வளவு துன்பப்படுறார் என்பது சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு நன்றாக புரிகிறது. அப்போ அதனால் மற்றவருக்கு உதவி செய்ததை தவிர வேறு எதுவுமே கல்யாண மித்சவிடம் இல்லை. எங்களுக்கு வேறு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை.
யார்கிட்டையும் இருந்து எதையுமே எதிர்பார்ப்பு என்பது கிடையாது எங்ககிட்ட. நாங்கள் ஒன்றை தான் எதிர்பார்க்குறோம். நீங்கள் சத்திய தர்மம் பற்றி கேட்டு அதை விமர்சித்து நடைமுறையில் கையாண்டிங்க சொன்னால் உங்களுக்கு இந்த துன்பத்திலிருந்து மீள முடியும். அப்போ அதை நீங்கள் செய்வீங்க சொன்னால் அதை தவிர நீங்கள் எங்களுக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்போ இதுதான் இன்றைக்கு துர்லபம். வெள்ளிக்கிழமை காலையில் 8 மணிக்கு உங்களுக்கு கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டு நீங்கள் அந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டு உங்களுடைய பிரச்சனையை பற்றி கதைக்கலாம். இப்போ அதுக்கு நாங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் Zoom லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கில் எங்களுடைய குரூப்பில் இணைஞ்சு கொண்டு அந்த நேரத்துக்கு எங்களோட Zoomல தொடர்பு கொண்டு கதைக்கலாம். நீங்கள் உலகில் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு இந்த Zoomல இணைஞ்சு கொள்ளும் வாய்ப்பு இருக்குது. யாருக்குமே தடை இல்லை. இங்கே எல்லாத்துக்கும் ஓப்பன், எல்லாத்துக்குமே ஓப்பன். இது விரிவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போது உங்களுக்கும் இந்த சத்திய தர்மம் துணையாக இருக்க வேண்டும். திருவன் சரணம்.